முதல் வாசகம். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத மக்களிடம் இதுவே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 23 முதல் 28 முடிய. ஆண்டவர் கூறியது: நான் இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே, என் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்போது நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைப்பிடியுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். அவர்களோ செவிசாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள். முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள். உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை, கவனிக்கவில்லை. முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீச்செயல் செய்தனர். நீ அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய், அவர்களோ உனக்கு செவி சாய்க்க மாட்டார்கள். நீ அவர்களை அழைப்பாய், அவர்களோ உனக்கு பதில் தர மாட்டார்கள். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத, அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல். உண்மை அழிந்து போயிற்று, அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிவாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். நற்செய்திக்கு முன் வசனம். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். நற்செய்தி வாசகம். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 14 முதல் 23 முடிய. ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர், பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது: தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்த மக்களை கூட்டுச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த யூடியூப் சேனல் வழியாக இறைவார்த்தை பகிர்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு ஊரிலே அறிவுமதி என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவன் திறமையானவன்.
ஆனால் பிறருடைய தவறுகளை கண்டுபிடித்து அதிலே சந்தோஷம் அடைவதிலே, ஆனந்தம் அடைவதிலே அவன் குறியாக இருந்தான். எனவே தன்னுடைய நண்பர்கள், உறவினர்களுடைய தவறுகளை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டான், ஆனந்தப்பட்டான். எனவே இதை பார்த்தவருடைய நண்பர்கள் அவனை ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார்கள். இவன் தனிமையை உணர ஆரம்பித்தான். எனவே அப்பொழுது ஒரு ஞானியை பார்த்து தன்னுடைய தனிமையின் நிலையை அவரிடம் சொன்னான். அப்பொழுது அந்த ஞானி அந்த இளைஞனிடம் ஒரு பேப்பரை கொடுத்து, உன்னுடைய தவறுகளை எழுது என்றார். அவனும் எழுதிவிட்டு, என்னுடைய தவறுகள் குறைகள் சிறியவை என்று சொன்னான். பிறகு ஒரு பெரிய புத்தகத்தை கொடுத்து, உன்னுடைய நண்பர்களின் தவறுகளை எழுத சொய் என்று சொன்னார். அப்பொழுது அவனும் அதை எழுதினான். நிறைய தவறுகளை எழுதினான். அப்பொழுது அந்த ஞானி சொன்னான், உன்னுடைய தவறுகளை குறைகளை பார்க்காமல் உன்னுடைய நண்பர்களின் மற்றவர்களின் குறைகளை பார்ப்பதிலே உன்னுடைய கவனத்தை நீ செலுத்தினாய் என்று அவர் சொல்லி, இந்த உலகம் ஒரு கண்ணாடி போன்றது. அந்த கண்ணாடியிலே எதை பார்க்கிறாயோ அதுதான் உனக்கு வெளிப்படுத்தும். அன்பை கொடுத்தால் அன்பை கொடுக்கும், உறவை கொடுத்தால் உறவை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுத்தால் மகிழ்ச்சியை கொடுக்கும். குறைகளை சுட்டி காட்டினால் அந்த குறைகள் தான் உனக்கு திரும்ப வரும். எனவே அதுதான் உனக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி அந்த ஞானி அருமையாக சொன்னாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 14 முதல் 23 வரை உள்ள இறை வார்த்தைகள் இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே இயேசு பேச்சிழந்த ஒரு மனிதனை குணப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். பேய் பிடித்திருக்கின்றான். அதிலிருந்து இளைஞனை இயேசு விடுவிக்கின்றார். ஆனால் இயேசு செய்த அந்த நன்மைகளை நினைத்து பார்க்காமல் சதுசேயர்களும் பரிசேயர்களும் அவர் மீது பொறாமை கொள்ளுகின்றனர். அவர் மீது என்ன குறை இருக்கிறது, ஏதாவது குறையை கண்டுபிடிக்கலாம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் அவர்கள் இயேசுவை பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள். எனவே ஒரு மனிதரை பார்த்து குறை கண்டுபிடிக்கின்ற பொழுது அல்லது குறையை தேடுகின்ற பொழுது அந்த குறை ஒரு மனிதனை அழித்து விடுகின்றது. இதைத்தான் குயிலை பார்த்து மனிதன் கேட்கின்றான், நீ கருமையாக இல்லை என்றால் சிறப்பாக இருப்பாய் என்று. கடலை பார்த்து மனிதன் கேட்கின்றான், நீ உப்பாக இல்லை என்றால் சுவையாக இருக்கும் என்று. குயிலை பார்த்து கேட்டான், கடலை பார்த்து கேட்டான், இறுதியாக ரோஜாவை பார்த்து அவன் கேட்டான், உன்னிடம் முள்ளு இல்லை என்றால் நீ சிறப்பாக அழகாக இருப்பாய் என்று. இந்த மூன்றும் மனிதனை பார்த்து கேட்டது, குறை காணும் குணம் உன்னிடம் இல்லை என்றால் நீயும் சிறந்தவனாக இருப்பாய் என்று. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்பொழுது நாம் குறைகளை களைகின்றோமோ, குறைகளை தவிர்த்துவிட்டு நிறைகளை நாம் காண்கின்றோமோ, அப்பொழுதுதான் நாம் வளர்ச்சி அடைகின்றோம், நாம் ஆளுமையிலே வளர்கின்றோம். எனவே நாம் நமது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். எப்பொழுதுமே குறை கண்டுபிடித்து கொண்டே இருந்தால் யாரையுமே அன்பு செய்ய முடியாது. இந்த உலகத்திலே அன்பு செய்வதற்கு எந்த மனிதர்களும் இருக்க மாட்டார்கள் என்று அன்னை தெரசால் அருமையாக சொல்லுகின்றார். எனவே இந்த தவக்காலத்திலே அடியெடுத்து வைத்து பயணம் செய்து கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய உற்றார் உறவினர்களை பார்த்து அல்லது நம்மோடு இருக்கக்கூடிய சக நண்பர்களை பார்த்து குறைகளை கண்டுபிடிப்பதிலேயே நாம் நேரத்தை செலவிடுகின்றோமா, அல்லது அவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு நன்மைகள் செய்து அந்த நன்மைகள் செய்வதன் வழியாக மகிழ்ச்சி அடைகின்றோமா என்று சிந்திப்பவர்களாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.